அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்ட ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, அ நெறைய கொஷின்ஸ் வந்து 1 மார்க் உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஃபார்முலாவே கொஷின்ஸா வரும். அதுக்கப்புறம் ஒரு சில ஐடியாஸ் வந்து அ டேட்டாவ குடுத்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்ஸர் பண்ற மாரி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ப்ராப்ளம் பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவுக்கு தேவையான டேட்டா குடுத்துட்டு, அந்த டேட்டாவ அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி அவுட்புட் என்ன அப்படின்றத 4 ஆப்ஷனா குடுத்துருப்பாங்க. ஸோ இதில வந்து உங்களுக்கு மினிமம் ஒரு 3, 4 கொஸ்டின் கண்டிப்பா மாட்டிக்கும். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கங்க. அ ப்ரொஜெக்டைல் மோஷன் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்கும்? ஹாரிசான்டல் ரேஞ்ச் என்ன இருக்கும்? வெர்டிகல் டைரக்ஷன், ஹாரிசான்டல் டைரக்ஷன் உடைய வெலாசிட்டி காம்போனன்ட் எப்படி இருக்கும்? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டினா கேட்க சான்சஸ் இருக்கு. அது ஃபுல்லா நம்ம பார்த்துருவோம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து புரொவைட் பண்றேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 புக்லெட் 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் தனியா குடுத்துருவேன். இந்த 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 10 சாப்டருக்கான கொஸ்டின் கலெக்ஷன். 10 சாப்டருமே குடுத்துருப்பேன். ஸோ இந்த 10 சாப்டருமே கொஸ்டின் கலெக்ஷன் 7 புக்லெட்ஸா ஃப்ரேம் பண்ணி 10 சாப்டருக்கான கொஸ்டின்ஸ நீட்டா குடுத்துருப்பேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் வாங்கிட்டு டெய்லி நான் போடுற வீடியோஸ் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு, டெஸ்ட் பேட்ச் சண்டே அட்டெண்ட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஈஸியா எக்ஸாம வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நீங்க பண்ற விஷயம் என்னன்னா, YouTubeல போடுற வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும். நான் லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். அந்த லிங்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸ நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. கூடவே இந்த 7 புக்லெட்ஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் சீரியஸ் எவ்ரி வீக் சண்டே சிலபஸ் அனுப்பிடுவேன். நீங்க உங்க கையில இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு கோ த்ரூ பண்ணிட்டு, அந்த சிலபஸ் பிளஸ் இந்த கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு, டெஸ்ட் சீரியஸ்க்கு ரெடி ஆயிடுங்க. லிங்க்கா உங்களுக்கு வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணுவேன். அந்த குரூப்ல வர லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகே. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்த்துருவோம். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு பாயிண்ட்ட வந்து இங்கேருந்து லான்ச் பண்றேன் அப்படின்னா, அது வந்து ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒண்ணு இருக்கும். வெலாசிட்டி, ஹையஸ்ட் பாயிண்ட் ஹாரிசான்டல். ஓகே. ஸோ இங்க யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இங்க ஜின்றது என்னன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டூ த கிராவிட்டி. ஓகே. ஸோ இப்ப பாருங்களேன், வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா கன்சிடர் பண்ணும்போது, வெலாசிட்டி காம்போனன்ட்ஸ் யூஎக்ஸ், யூஒய் கன்சிடர் பண்ணீங்கன்னா, யூ சைன் தீட்டா, யூ காஸ் தீட்டா. யூஒய் வந்து யூ சைன் தீட்டா கிடைக்கும். யூஎக்ஸ் வந்து யூ காஸ் தீட்டா. ஸோ ஹாரிசான்டல் வெலாசிட்டி வந்து யூ காஸ் தீட்டா, வெர்டிகல் வெலாசிட்டி வந்து யூ சைன் தீட்டா. ஓகே. ஸோ ஹாரிசான்டல் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி u இன்டு காஸ் தீட்டா இன்டு டி. இங்க டைம் டியும் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனும் தான் வேரி ஆகும். u வந்து ஃபிக்ஸ்டு இந்த இடத்துல. ஓகே. வெர்டிகல் மோஷனை பொறுத்தளவுக்கு பொசிஷன் ஆஃப் த வெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, y equal to u sin theta into t minus half gt square. அப்புறம் velocity vy equal to u sin theta minus gt. இப்ப இங்க பார்ப்போம். ஸோ இது என்னன்னா, பாத் ஆஃப் த ப்ரொஜெக்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாராபோலா ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. டெரிவேஷன் அப்புறம் டெரிவேஷன் நீங்க பார்த்துக்கங்க. பட் 1 மார்க்குக்கு இதுதான். ஆக்சுவலா என்னன்னா, உங்களுடைய ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து இனிஷியல் பொசிஷன்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, சம் ரேஞ்ச வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா, வாட் இஸ் த பாத் ஆஃப் ப்ரொஜெக்டைல்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து ஆல்வேஸ் பாராபோலாவா இருக்கும். அந்த ஈக்குவேஷன் இதுதான். y equal to x into tan theta minus gx square divided by 2u square into cos square theta. ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ரெகுலரா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இத வந்து எழுதி பார்த்துக்கங்க. இங்க பிளஸ், மைனஸ், u தூக்கிட்டு u ஸ்கொயர் போடுவாங்க. அதே இந்த 2u ஸ்கொயர் 2uன்னு போடுவாங்க. வெறும் cos ஸ்கொயர் தீட்டா போடுவாங்க. அந்த 4 ஆப்ஷன் எப்படி வேணா இருக்கும். அத பழக கத்துக்கணும். அதுக்கு தான் டெஸ்ட் சீரிஸ் சொல்றேன். ஓகே. ஸோ எப்படி அந்த ஃபார்முலா வந்து ஒன்ஸ் ஸ்கேன் ஆயிடுச்சுனா அப்படியே ஸ்கேன் ஆயிடணும். அவ்வளவுதான். இதுக்குள்ள இருக்கிற எல்லா நோட்டேஷன்ஸும் கரெக்ட்டா மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து டைம் ஆஃப் ஃளைட் பாருங்களேன். t equal to 2u sin theta divided by g. இது டைம் ஆஃப் ஃளைட். மேக்ஸிமம் ஹைட் ஒரு பார்ட்டிகிள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா h equal to u square sin square theta divided by 2g. ஸோ இங்க டைம் ஆஃப் ஃளைட்டும் மேக்ஸிமம் ஹைட்டும் டிஃப்ரெண்ட். இது வந்து டைம் டேக்கன், அதாவது லான்ச் பண்ண பிளேஸ்லேருந்து லேண்டிங் வரைக்குமே எவ்வளோ டைம் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கான டைம் ஆஃப் ஃளைட் பார்த்தீங்கன்னா 2u sin theta divided by g. அந்த பார்ட்டிகிள் வந்து பறந்து போனதுக்கான டைம் என்னன்றது அதை மென்ஷன் பண்ணுறது. மேக்ஸிமம் ஹைட்ன்றது u square sin square theta divided by 2g. ஓகே. இப்போ ஹாரிசான்டல் ரேஞ்ச் பார்ப்போம். r equal to u square sin 2 theta divided by g. இங்க எப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் ரீச் பண்ணோம் அப்படின்னா theta equal to 45 டிகிரியா இருக்கும். ஓகே. ஸோ இங்க பார்த்துக்குங்க. இது இந்த மொத்தமா இதனுடைய சம்மரி டேபிள் பார்க்குறோம். ஹாரிசான்டல் வெலாசிட்டி u cos theta, வெர்டிகல் வெலாசிட்டி u sin theta, ஹாரிசான்டல் பொசிஷன் x equal to u cos theta into t, வெர்டிகல் பொசிஷன் y equal to u sin theta into t minus half gt square,
ட்ரஜெக்டரி பாத் ஆஃப் ட்ரஜெக்டரி இஸ் பேரபோலா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, மேக்ஸிமம் ஹைட்டு, ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஸோ இதுதான். இதுலேருந்து தான் கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத கீ பாயிண்ட்ஸ் போட்டு நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக இது போல் ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக வீடியோ கொடுத்துட்டு வரேன். புக்லெட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தாக ரெடி பண்ணியிருப்பேன். மிஸ் பண்ணிடாதீங்க. எம்சிக்யூ கலெக்ஷன்லேருந்து ஃபுல் செட் மெட்டீரியல் வரைக்குமே நீட்டாக இருக்கும். ஸோ கிளாஸஸ் கவனிக்கணும். மற்ற யூனிட் ஸ்டடி மெட்டீரியல் மாரி என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் பார்க்க முடியாது. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கான வெயிட்டை நான் மெட்டீரியலில் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ கான்டாக்ட் நம்பர் 9384686847. இது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். ஓகே ஃபைன். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நிறையா கொடுக்குறேன். இதே போல் டெஃபினேஷன் ஆஃப் குரூப்ஸு, டெஃபினேஷன் ஆஃப் ரிங்ஸு, ஃபீல்டு எல்லாத்தையுமே நான் நீட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் கொடுக்க போகிறேன். டெஃபினேஷன்ஸ் கிளியராக நீங்கள் போயிடணும். அதே போல் என்னென்ன ஐடென்டிட்டிஸ் நம்ம ஃபார்முலாஸாக பார்க்கணும், இதெல்லாம் ரிசல்ட்டாக கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம படித்து வச்சுக்கணும். இங்கே ஜியோட வேல்யூன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த ஆக்சலேஷன் டியூ டு த கிராவிட்டி ஜி டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதனுடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று இருக்கும். அந்த வேல்யூன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பாக அது உங்களுக்கு கொஷினாக கேட்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு கேட்ட கொஷின் அதுதான். ஓகே ஃபைன். இதில் நீங்கள் தீட்டா ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு ரேஞ்ச் கண்டுபிடிங்க. தீட்டாவை நீங்கள் வந்து வெரி பண்ணுங்கள். 60 டிகிரினா வரும், 45, அது எல்லாமே கொஷின்ஸாக வரும். அது எல்லாமே கொஷின்ஸாக பார்த்து பழகிடுங்க. இது எல்லாமே நான் டெஸ்ட் சீரியஸில் மெக்கானிக்ஸுக்கு வந்து ஒரு 500 ப்ராப்ளம் டெஸ்ட் சீரியஸ் போட்டு நிறைய முடிச்சிருக்கேன். ஸோ டெஸ்ட் சீரியஸ் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நான் சப்ஜெக்டை வந்து கொடுத்துட்டு வரேன் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தயவுசெய்து அவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது, இந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ்லாம் எந்த லெவலில் இருந்தது அப்படின்றத சொன்னீங்கன்னா வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி படிக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.